இங்க பாருங்க 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்ல, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்கோ. கட்டுன பொண்டாட்டி வேச்ச கேட்காத நம்மளை பெத்த தாய் தாப்பனுக்கு அவி ஒரு தப்போ நம்ம மேல ஒரு கோபமோ தாவமோ இருந்தாலே நம்மளை பெத்த கடன் ஒன்று இருக்குது. அந்த பெத்த கடனுக்கு நாம் அவங்களுக்கு வவராறு சோறு போட்டு அவி செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து அவையில் எடுத்து அடக்கம் பண்றாங்க பாருங்க. அதுதானுக்கு சொர்க்கத்துல ஒரு பூவா போய் சேருவாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நிறைவா உங்க அப்பனாயால பாக்குற மாதிரி எங்க அப்பனாயால பாக்கல, உங்க அக்கா தங்கச்சிகளை பாக்குற மாதிரி எங்க அக்கா தங்கச்சிகளை பாக்கல, உங்க ஒன்னும் தம்பிகளை பாக்குற மாதிரி எங்க அண்ணன் தம்பிகளை பார்க்கல. ஆகையினால என்னைக்குமே குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறவோ பெற்ற தாய் தான் சபாசியம் அப்படிங்கிற நல்லது ஒரு தீர்ப்பை வழங்கணும். அப்படி வழங்கலைனா காலை தொட்டு கும்பிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்.